ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வெங்காயத்தை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள். வெங்காயம், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கோங்க. தேங்காய் கொஞ்சம், கடுகு தாளிப்போம், சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், வெந்தயம் எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு நாங்கள் மசால் பொடி, மிளகாய், மல்லி, ஜீரகம், மஞ்சள் எல்லாம் போட்டு அரைச்ச மசாலா பொடி வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை குக்கரில் நம்ம வேக வச்சுக்கிற போகிறவங்க. இந்த வெங்காயத்தையும் இந்த பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். அடுப்பத்தை வச்சு விட்டு ஒரு விசில் விட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வடைச்சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுருக்குறோங்க. இதுக்கு நாம் மிளகு ஜீரகத்தை பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ காஞ்சிருச்சுங்க. நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு போடுறோம், ஜீரகமும் போடுறோம் ஒரு ஸ்பூன் அளவு. சிம்மில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும், இல்லாட்டி சீக்கிரம் கருகிரும். இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம இந்த சமயத்தில் இதை எடுத்துக்கிடுவோம். இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் நம்ம வதக்கிறோம் எண்ணெயில். இதோட கொஞ்சம் தேங்காய் வச்சு நம்ம இதை வதக்க போகிறதில்ல, இது பச்சையாகவே நம்ம அரைப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே எடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகு, சீரகம், தேங்காய், இந்த வெங்காயம் நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துட போகிறோம். அடுத்து குழம்பு தாளிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்கலாங்க. அதுக்கு அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் தாங்க எடுத்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லது. நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கடுகு போடுறோம், வெந்தயம் வெடிக்கட்டும். கடுகு வெந்தயம் நல்லா வெடிக்குது. இப்போ கருவேப்பிலை போட்டோம். ஒரு தக்காளி பழம், தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும்.
இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மசால் பொடி, இதில் 1 ஸ்பூன் போடுறேன் நான். நம்ம மிளகு, சீரகம், வெங்காயம்லாம் அரைச்சிருக்கோம், அதில் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் இது போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிடுறோம். இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வரட்டும், நம்ம அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் வெங்காயம் பூண்டு வேக வச்சுருந்தோம்ல, அதை போடுறோம். பாருங்கள் எப்படி நல்லா பருக்கையாக இருக்குன்னு. உப்பு போடல நம்ம இதில், உப்பு போட்டால் ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த தண்ணி இதிலையே ஊற்றிடலாம். இந்த சமயத்தில் கொஞ்சம் வெந்தயம் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோங்க, அது கொஞ்சம் 1/4 டீஸ்பூன். இது டீஸ்பூன் இல்லை, டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சுண்டி இப்படி வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த மிளகு, சீரகம், வெங்காயம் அதை லாஸ்ட்டாக நம்ம ஊற்றிட்டு நிறுத்திக்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா இந்த சுண்டிருச்சு. நம்ம இந்த சமயத்தில் இந்த அரைச்சி வச்சோம்ல வெங்காயம், மிளகு, சீரகம், வதக்கிய தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சதை இப்போ நம்ம ஊற்றுறோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நீ அவ்வளோதான். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது குழம்பு வந்து 2 நாளைக்குனாலும் கெடாதுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றா இருந்தால் 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை கொஞ்சம் நம்ம இப்படி மூடி வச்சிடலாம்.